வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு நம்ம ஒரு 7 ஸ்டெப்ஸ்ல எப்படி ஒரு சிகரெட் பேண்ட்டை கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணலாம்ங்கற ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் ப்ரொசீஜரை பார்த்தறலாம் வாங்க. ஒரு 2 மீட்டர்ஸ் கிளாத் இருந்தது உங்ககிட்ட அப்படினா நான் சொல்ற இந்த மெஷர்மென்ட்டை வச்சு நீங்க டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை 4 மடிச்சு எடுத்துக்கிட்டோம். பாருங்க 4 பீசஸ் ஆஃப் கிளாத் இருக்கும். இப்போ மெஷர்மென்ட்டுக்கு நம்ம போயிடலாம். மெஷர்மென்ட்டுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பா ஃபோல்டட் சைடுல இருந்து தான் நீங்க மெஷர் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த 2 மீட்டர்ஸ் கிளாத் நான் எப்பவுமே பேண்ட்டுக்கு எடுத்துக்குவேன். இந்த 2 மீட்டர்ஸ் கிளாத்தை இந்த மாதிரி ரெட்டையா நீங்க எடுத்துக்கங்க. அதை மேற்கொண்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி டபுளா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். பேண்ட் கட்டிங்ல இந்த ஓப்பன் சைட் இந்த சைட்ல இருக்கணும், ஃபோல்டட் சைட் உங்களை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இங்க இருந்து தான் நம்ம இப்போ மெஷர் பண்றதை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணணும். எலாஸ்டிக் பெல்ட் 2 இன்ச்சா நம்ம மார்க் பண்ணி எடுத்துடலாம். இங்க இருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் 2 இன்ச்சா மார்க் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. எலாஸ்டிக் பெல்ட் எதுக்கு மார்க் பண்ணணும்னா எலாஸ்டிக் உள்ள இந்த பெல்ட்டை நீங்க ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு அதுல தான் இன்சர்ட் பண்ணுவீங்க. நான் எப்பவும் 2 இன்ச் தான் எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணுவேன். ஸ்டெப் 2 நான் இங்க மார்க் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேண்ட்டுடைய ஹைட் என்ன. பேண்ட் வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு ரெடி டு வியர் போடுற போது என்ன ஹைட்ல அந்த பேண்ட் வேணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். எனக்கு வந்து 40 இன்ச் ஹைட்ல இந்த பேண்ட் வேணும். அதனால நான் இந்த எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணேன் இல்லையா, அது அந்த இடத்துல இருந்து எண்ட் வரைக்கும் 40 இன்ச் எவ்வளோ வருதுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். 40 இன்ச் மார்க் பண்ணது பிறகு கீழே 1 இன்ச் மட்டும் விட்டுறேன். எதுக்குன்னா பார்டரை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்றதுக்கு. பேண்ட்டுடைய ஹைட்டை மார்க் பண்ணும்போது ஒரு டிப்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. எப்பவுமே இந்த எலாஸ்டிக் பெல்ட் என்ன மார்க் பண்றீங்களோ அதுக்கு கீழே இருந்து தான் நீங்க ஹைட் மார்க் பண்ணணும். இங்க இருந்து மார்க் பண்ணிடக்கூடாது. ஏன்னா எலாஸ்டிக் பெல்ட்டை இப்படி நீங்க ஃபோல்ட் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு 2 இன்ச் ஹைட் கம்மி ஆயிடும். இங்க இருந்து ஒரு வேளை நீங்க மார்க் பண்ணீங்கன்னா அதனால இந்த இடத்துல இருந்து ஹைட் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஸ்டெப் மார்க் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிப் சைஸ். இந்த பேண்ட்டுக்கு ஹிப் சைஸ் நான் வந்து 13 இன்ச்சா மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹிப் சைஸ் எப்படி மார்க் பண்ணணும்னா உங்களுடைய ஹிப் சைஸ் என்ன வருதோ அந்த டோட்டல் ஹிப் சைஸோட ஒரு 4 இன்ச் லூஸ் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி டிவைடட் பை 4. இந்த பேண்ட்டுக்கு 48 ஹிப் சைஸ், அதோட 4 இன்ச் ஆட் பண்ணனால 52 டிவைடட் பை 4 வந்து பாத்தீங்கன்னா 13 இன்ச்சா நம்ம ஹிப் சைஸ் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஹிப் சைஸ் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே மார்க் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4 நம்ம என்ன மார்க் பண்ணணும்னா கிராச் ஹைட். இந்த பேண்ட்டுக்கு கிராச் ஹைட் வந்து 13 இன்ச். நம்ம இங்க ஹிப் சைஸ் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து 13 இன்ச் ஹைட்ல நம்ம கிராச் ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் பெல்ட்டுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கீழே இந்த 13 இன்ச் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தா நீங்க மார்க் பண்ணணும். இங்க இருந்து மார்க் பண்ணிட கூடாது. இப்போ 13 இன்ச் கிராச் ஹைட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராச் ஹைட் நம்ம 13 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து இங்க வந்து ஒரு லைன் மார்க் பண்ணிருங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு எல் ஷேப்க்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு டாட் இந்த மாதிரி வச்சுட்டு இங்க இருந்து ஒரு சின்ன யூ மார்க் பண்ணிட்டீங்கன்னா கிராச் ஹைட் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த எட்ஜ் வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ கிராச் ஹைட் நம்ம மார்க் பண்ணி கிராச் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறமா சூவிங் அலோவன்ஸ், அதாவது தையலுக்கு 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 13 + 1 ஸ்டிச்சஸ் கூட சேர்த்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சா மார்க் பண்ணிக்கிறோம். இந்த எட்ஜ் வரைக்கும் அப்படியே 1 இன்ச்சா நீங்க மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. மார்க் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஸ்டிச்சஸ்க்கு தான் இந்த இடத்த நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே தான் நீங்கள் கட் பண்ணணும். இங்கே நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல இருந்து நீங்கள் 1 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் இந்த இடத்துல வந்து பேண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டெப் 5 நம்ம மார்க் பண்ண வேண்டியது என்னன்னா பேண்ட்டுடைய மிட் பாயிண்ட். இந்த பேண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச். எப்படி எடுத்திருக்கோம்னா 13 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, 13 + 1 14 இன்ச். 14 டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா 7. நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த லென்த் என்ன வருதோ டோட்டலாக டேப்பில் பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் டேப்பை இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே வரும் 7 இன்ச். இப்போ இந்த மிட் பாயிண்ட் 7 இன்ச்சை இங்கேருந்து பேண்ட்டுடைய எண்ட் வரைக்கும் நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துடுங்க. எண்ட் வரைக்கும் நான் மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாட்டம் பேண்ட் உடைய எண்ட் வரைக்கும் 1 மார்க் 7 இன்ச்சா மார்க் பண்ணியாச்சு. இப்போ 6th ஸ்டெப் என்னன்னா லெக் ஓப்பனிங். லெக் ஓப்பனிங் வந்து இந்த பேண்ட்டுக்கு நம்ம 5 இன்ச்சா மார்க் பண்ணிக்கலாம். இந்த 7 இன்ச் மிட் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து 5 இன்ச் இந்த பக்கமா ஒரு 5 இன்ச், ஆப்போசிட் சைடான இந்த பக்கமா இங்க இருந்து ஒரு 5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6th ஸ்டெப் லெக் ஓப்பனிங் நம்ம மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெக் ஓப்பனிங் பேண்ட் உடைய பாட்டம்ல தான் மார்க் பண்ணணும். எலாஸ்டிக் பெல்ட் மேல இருக்கணும். லெக் ஓப்பனிங் பாட்டம்ல இந்த சைடுல ஆப்போசிட் சைடுல தான் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். 7th ஸ்டெப் என்னன்னா இந்த கிராட்ச் உடைய ஹைட் இங்க வந்து 13 இன்ச்சா நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதே 13 இன்ச் இந்த சைடு ஆப்போசிட் சைடுலயும் நம்ம எலாஸ்டிக் பெல்ட்டுக்கு கீழே இங்க இருந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் பேண்ட் கட்டிங் உடைய லாஸ்ட் ஸ்டெப். இப்போ இந்த 13 இன்ச் இந்த சைடுல நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 13 இன்ச் இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து பேண்ட் உடைய பாட்டம்ல இங்க 5 இன்ச் லெக் ஓப்பனிங் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க வரைக்கும் ஒரு லைன் இப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த 13 to இந்த 5 இன்ச். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் அங்க இருந்து அந்த 13 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அங்க டு அந்த 5 இன்ச் வரைக்கும் ஒரு லைன் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிட்டோம்னா பேண்ட் கட்டிங் கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ ஆப்போசிட் சைட்லயும் மார்க் பண்ணி காட்டு. அவ்வளவுதாங்க. சிம்பிளா பேண்ட் கட்டிங் நம்ம பார்த்தாச்சு, எப்படி மெஷர் பண்ணி பேண்ட் கட் பண்ணணும்னு. ஆப்போசிட் சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த 13 to இந்த 5 இன்ச் நம்ம கிராஸா மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிட்டு டைரக்டா ஸ்டிச் பண்ண நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிராச் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு கீழே பாட்டமையும் கட் பண்ணிடலாம். கிராச் எப்பவுமே இங்கே தான் கட் பண்ணணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்த கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பேண்ட்டை நம்ம ஃபைனலா பாட்டம் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிராச்சை கட் பண்ணி எடுத்தோம்ல, இதுக்கு ஆப்போசிட் சைடான இந்த சைடு ஃபோல்டட் சைடு, இதை வந்து பாட்டம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபோல்டட் ஏரியாவை கட் பண்ணி நம்ம எடுத்துடணும். கட் பண்ணிட்டு நீங்க பேண்ட்டை கட் பண்ணணும். இப்போ இந்த 13 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா கிராச் ஹைட், அதுல இருந்து பாட்டம் லெக் ஓப்பனிங் 5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த போர்ஷனையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா நமக்கு பேண்ட் கிடைச்சிடும். இந்த சைடும் பேண்ட் கட்டிங்க்கு நம்மளுடைய 7 ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றத லாஸ்டா ஒரு தடவை பார்த்தரலாம். ஸ்டெப் 1 எலாஸ்டிக் பெல்ட் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 2 பாத்தீங்கன்னா பேண்ட் உடைய டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னு மார்க் பண்ணணும். ஸ்டெப் 3 பாத்தீங்கன்னா ஹிப் சைஸ் என்னன்னு மார்க் பண்ணணும். ஸ்டெப் 4 பாத்தீங்கன்னா கிராச் ஹைட் என்னன்னு மார்க் பண்ணணும். ஸ்டெப் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா பேண்ட் உடைய மிட் பாயிண்ட் என்னன்றதை நம்ம எண்ட் வரைக்கும் மார்க் பண்ணணும். ஸ்டெப் 6 பாத்தீங்கன்னா பேண்ட் உடைய லெக் ஓப்பனிங் பாட்டம்ல மார்க் பண்ணணும். ஸ்டெப் 7 பாத்தீங்கன்னா அந்த கிராச் உடைய ஹைட்டை ஆப்போசிட் சைடுல மார்க் பண்ணிட்டு லெக் ஓப்பனிங் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணணும். இந்த 7 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சா போதுமே, எந்த ஒரு பேண்டையும் உங்களால ஈஸியா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச்சிங் ப்ரொசீஜர் என்னன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ பேண்ட் ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 4 பீசஸா இருக்கும். அதுல 2 பீஸை இந்த காலுக்கும் மீத உள்ள 2 பீஸை அடுத்த காலுக்கும் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பேண்ட்டை இந்த 2 பீஸா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்ததுக்கு பிறகு பேண்ட் உடைய பாட்டம்ல இங்க இருந்து இந்த லெக் ஓப்பனிங் வரைக்கும் இங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த சைடுல அந்த டாப்ல இருந்து இந்த லெக் ஓப்பனிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி 2 காலுக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பேண்ட் உடைய சைடு அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேண்ட் உடைய 2 சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இனி வந்து கிராச் ஏரியாவை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். கிராச் ஏரியாவை அட்டாச் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா பேண்ட் உடைய இந்த பீஸோட இந்த மேல் பகுதியும் இந்த பீஸையும் எடுத்து இப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துடுங்க. ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் ஆகும். இப்படி அப்படியே இந்த எண்ட் வரைக்கும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா கிராச் ஏரியா கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ கிராச்சை ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கிராச் ஏரியாவை நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ கிராச் ஏரியாவை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கிராச்சை அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எலாஸ்டிக் பெல்ட்டை நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இந்த பெல்ட் ஏரியாவுக்கு வீடியோவோட பிகினிங்லேயே 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணோம். அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி
இந்த பெல்ட் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டா பேண்ட் ஓவர் ஆயிரும். இப்போ இந்த பெல்ட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பெல்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடம் வரைக்கும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம பெல்ட்டை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேண்ட்டில் பெல்ட் ஏரியாவை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கோங்க எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ உங்களுடைய ஹிப் சைஸ் என்னவோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஹிப் சைஸ்லேருந்து 4 to 5 இன்ச்சஸ் கம்மியாக எலாஸ்டிக் கட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹிப் சைஸ் வந்து 35 அப்படின்னா ஒரு 5 இன்ச் இல்லைனா 4 இன்ச் கம்மி பண்ணி 31 இல்லைனா 30 இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எலாஸ்டிக் லென்த்து. இப்போ இந்த எலாஸ்டிக்கை இந்த பெல்ட்டில் இன்சர்ட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கோர்த்துருங்க. இந்த மாதிரி 2 எலாஸ்டிக்கையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. அவ்வளோதான். இந்த எலாஸ்டிக்கை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை இந்த மாதிரி வச்சு இங்கேயும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம்னா பேண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.